வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, குழந்தைங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி. குழந்தைங்க எல்லாமே வெயிலில் லீவ் வேறு விட்டாச்சா, அது பாட்டுக்கு எல்லாம் வெயிலில் கண்ணு மணி தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே விளையாடுறேன் அப்படின்னு விளையாட ஆரம்பிக்குங்க. இல்லைன்னா செல்லை கண்ணு விடாமல் பார்க்குங்க. இது எல்லாமே உடம்புல ஹீட்டு தன்மை ஏற்றும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா பழைய சோறு போட்டுருங்க. பெரிய பிள்ளைங்களா இருந்தால் பழைய சோறு, சின்ன பிள்ளைங்களா இருந்தால் என்ன பண்ணணும், ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு பழைய சோறு கொடுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், தயிரை ஊற்றி கரைச்சி வெங்காயம் அப்படியே மிக்சியில் போட்டு அடிங்க. அடித்து அதை அப்படியே அழகாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம தயிர் போட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா குழக்கணும் அடித்து கொடுங்க. அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு குளிர்ச்சிதுன்னு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம இப்போ ஒரு வயசுலேருந்தே ஒரு 5 வயசு முடிய இருக்க பிள்ளைங்களுக்கு நல்லா பச்சை தண்ணி, நல்லா ஜுரம் இல்லாமல் இருந்தால் தண்ணியில் நீங்கள் சுகரு, நம்ம சால்ட்டு ரெண்டுமே நம்ம குடிக்கிறதுக்கு சம அளவாக இருக்கணும். ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கணும். அதில் சின்ன குழந்தைங்க இருந்தால் ஒரு 1/4 பங்கு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சுட்டு காலையில் கொஞ்சம் ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் கொஞ்சம் கொடுங்க. ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் கொடுங்க. திருப்பி ஈவினிங் ஒரு 4 மணி போல் கொஞ்சம் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த உடம்புல குளிர்ச்சி, நீர் பசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுங்க வெயிலில் விளையாண்டாலும் தெரியாது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த வாந்தி எடுக்கிற பிள்ளைங்க, வயிற்றால் போகிற பிள்ளைங்க, இதுங்க எல்லாமே இந்த இதை கொடுக்கலாம். இது ஒரு குளுக்கோஸ் தன்மை இருக்கும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதை கொடுத்தீங்கன்னாவே நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. எந்த ஒரு இப்போ ஏன்னா வெயில் பிறந்துட்டாவே எங்கடான்னு அம்மை போட ஆரம்பிச்சிடும். அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரு நீர் பசை தன்மை இருக்கணும். அதே தர்பூசணி ஜூஸ் போட்டு தரலாம். இந்த மாதிரி நொங்கு கிடைக்கும், நொங்குங்க வாங்கி தரலாம். இந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சை நல்லா கட் பண்ணி அதை தயிரில் போட்டு தரலாம். இது பெரியவங்களுக்குமே ஒரு தயிர் பச்சடி மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி, அதேமாதிரி கேரட் 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த வெள்ளரி பிஞ்சு எல்லாத்தையும்